அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எங்க அண்ணன் சட்டசபையில எப்படி மாஸ் காட்டிட்டாரு பாத்தியா அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய விஜய் ரசிகர்களுக்கு புரியாத ஒரு அரசியல் குறித்து தான் சீமானவர்கள் தற்போது பேசியிருக்காரு. இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைய தினம் சட்டசபையில விஜய் அவர்கள் செய்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நடிகன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுச்சு அப்படின்னாலோ, அந்த படம் குறித்த ஆடியோ லான்ச் வருது அப்படின்னாலோ எப்படி ஒரு ஹைப் கிரியேட் ஆகும், எப்படி ஒரு நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிப்பாங்களோ அதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது விஜய்க்கும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு முதல்வர் அப்படின்றவர் சட்டசபையில பேசுறது ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்க, ஒரு நடிகன் தற்போது முதல்வராகிட்டா அப்படின்ற காரணத்தினாலேயே இன்னமும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சட்டசபையில போயிட்டு நடிச்சிட்டு இருக்க மாதிரியும், விஜய் அவர்கள் இன்னமும் படம் நடிச்சிட்டு இருக்க மாதிரியும் தான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜயுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட அரசியல் தெளிவே இல்லாம இன்னும் கூட பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே அரசியலாக பார்க்காம இன்னமும் ஒரு படம் மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு காரணம் தான் பல பேருடைய பயத்தை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய அனைவருமே விஜய் அவர்கள் படத்துல இருந்து வந்துட்டாருடா, அப்ப அவர் உண்மையிலேயே முதல்வர் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் தான் தற்போது உருவாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இப்படி பண்ணாலும் இன்னொரு பக்கம் அதுக்கும் மேல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் சட்டசபையில ஸ்டாலின் செய்த ஒரு ஆக்ஷனை செய்து காட்டியிருந்ததும் முழுக்க முழுக்க ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தது பல பேரை ரொம்பவே பயமுறுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் முதல்வர் ஆகிட்டாரு, இன்னமும் எதுக்கு இந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கிருந்த அன்புமணி ராமதாஸுடைய மனைவியான சௌமியா அன்புமணியோட ரியாக்ஷனை பார்த்தாலே நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் பேசியிருந்தது முழுக்க முழுக்க ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அனைவருமே இப்படி ஃபயர் விட்டுட்டு இருக்க, விஜய் அவர்கள் அப்படி என்னதான் அங்க பேசியிருந்தாரு அப்படின்றத யாருமே கவனிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மேதகாது அணை குறித்து ஒரு எதிர்பாராத விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து சீமானவர்கள் தற்போது கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அப்படி மேதகாது அணை குறித்து விஜய் அவர்கள் பேசிய விளக்கம் என்ன அப்படின்னா, அதற்கு சீமானவர்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயலை எதிர்ப்பதாக கூறி நடுவர் மன்றம் அமைக்க கோரும் ஆளும் தாவேக அரசின் போக்கு மிக மிக தவறான முடிவாகும். நடுவர் மன்றம் கோரும் திருத்தத்தை சட்டமன்ற தீர்மானத்தில் எதிர்க்கட்சியான திமுக சேர்க்க கோரியதும் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு திருத்தி தீர்மானத்தை ஏற்றிருக்கும் செயல்பாடு ஆளும் தாவேக அரசுக்கும் எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் காவேரி நதிநீர் உரிமையில் அக்கறையோ அடிப்படையோ இல்லை என்பதை காட்டுகிறது அப்படின்னு நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் மாசாக பேசிட்டாரு, எல்லாரையும் ஓட விட்டுட்டாரு அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை எதிராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது யாருக்குமே புரியாம தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேதகாது அணையில நீர்வரப்பு இல்ல அப்படின்னா காவேரியில தண்ணி இல்லாம போய் விவசாயம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தற்போது ஒரு பெரிய அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் ரசிகர்களையும் விஜயுடைய கட்சிக்காரங்களையும் தவிர மிச்ச அனைவருக்குமே தாவேக அரசு ஒரு பெரிய பாதகமாக மாறி இருக்கு அப்படின்றத காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.